விழாவிற்கு வாருங்கள் என்று குருமூர்த்தி அவர்கள் அழைத்த போதே, அடே ரொம்ப நாளைக்கு பிறகு அழைக்கிறார்களே என்று நான் நினைப்பதற்குள், உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தைரியமாக வாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் காலத்தில் முதல் நாள் பேசிவிட்டு போனேன், அடுத்த நாள் எம்எல்ஏ பதவி பறி போய்விட்டது. அந்த அளவுக்கு துக்ளக்கினுடைய ஆண்டு விழா ஆட்சியாளர்களால் பிறரால் கவனிக்கப்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. அறிவார்ந்த சபை இது. பெரும்பான்மையோரும் துக்ளக்கினுடைய வாசகர்கள். துக்ளக்கை எப்பொழுதும் அறிவாளிகள் தான் படித்து வந்தார்கள். அதனாலே தான் அதற்கு ஆசிரியராக இருக்க முடியும். அதற்கு பிறகு குருமூர்த்தி தான் அதற்கு ஆசிரியராக இருக்க முடியும். அறிவார்ந்த ஒரு பத்திரிகைக்கு அறிவு வாசனை இல்லாத ஒருவர் தலைவராக ஆசிரியராக இருக்க முடியாது. ஆனால் அறிவார்ந்த ஒரு நாட்டுக்கு அறிவு வாசனை இல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியும். இது ஒரு ஐரணி. துக்ளக்கிற்கு பொருந்துகிற நீதி நாட்டுக்கு பொருந்தவில்லை. பொதுவாக சொல்கிறேன், நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற போது எங்களுடைய ஊரில் மகர்நோம்பு போட்டலில் பெரிய கூட்டங்கள் நடக்கும். வந்திருக்கின்ற மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருப்பார்கள். பொதுக்கூட்டங்களவை வந்திருக்கின்றவர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள். மேனியிலே சட்டை இருக்காது. ஒரு துண்டு, அழுக்கு துண்டு ஒன்று இருக்கும். ஒரு பீடியை உறிஞ்சி கொண்டே பேசுகிறவர்களுடைய பேச்சை உற்று கவனித்து கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் படிக்காதவர்கள், ஏழைகள். ஆனால் மேடையில் இருந்து பேசுகிறவர்கள் ராஜாஜியாக இருக்கும், காமராஜராக இருக்கும், ஜீவானந்தமாக இருக்கும், ராமமூர்த்தியாக இருக்கும், முத்துராமலிங்க தேவராக இருக்கும். இது போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் சர்வதேச அரசியலை அந்த மேடையில் பேசுவார்கள். அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன், மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள், மேடையில் பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்களெல்லாம் படித்து விட்டார்கள், கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள், பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள். இது ஒரு ஐரணி. இந்த மாதிரி நாடு தலைகீழாக மாற்ற முடியும் என்று நான் கருதவில்லை. அதனாலே தான் தலைகீழான தமிழ்நாடு என்ற தலைப்பை நான் சொன்னேன். அதை குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். ரொம்ப சோவோடு நான் ரொம்ப மிகுந்த நட்பாக இருந்திருக்கிறேன். ரொம்ப சிறந்த மனிதர் அவர். அது மட்டுமல்ல, துக்ளக்கிலே நான் பல காலம் எழுதியிருக்கின்றேன். அவரும் நானும் சிலவற்றில் முழுமையாக வேறுபட்டவர்கள் என்றாலும் அவர் என்னுடைய போக்குக்கு என்னை எழுத விடுவார். என்னுடைய பத்திரிகை இத்தகைய கொள்கை உடையது, ஆகவே நீங்கள் இதை பற்றி எழுத வேண்டாம் என்று என்னிடம் சொல்ல மாட்டார். ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்துவிட்டு அதற்கு மாற்று கட்டுரை ஒன்று, அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார். அதுதான் என்ன சார், நீங்களே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எழுதியிருக்க மாட்டேனே. என்ன இல்லை, உன் விலை என்ன என் விலை என்னன்னு பார்க்கணும் இல்லைன்னு. ரொம்ப ரொம்ப அறிவான மனிதர், ரொம்ப சிறந்த மனிதர். அவருடைய மகன், அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய மருமகளும் மகனும் அவரை கவனித்து கூட நான் போய் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பேன். ரொம்ப அப்படி ஒரு குடும்பம் அது. மருமகள் மகள் போல அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை, அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி. கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனம்.
நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன், கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிரெழுச்சி ஷோ. இந்த துக்ளக் விழாவில் பேசுகின்ற போது தான் சொன்னேன். அதனாலே ஒரு மனிதனாக ஒன் மேன் ஆர்மியாக அவர் ஒரு 30-40 ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு சிறந்த மனிதர். அவருக்கு பின்னால் இன்னொரு சிறந்த மனிதர் குருமூர்த்தி. அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நான் படிப்பேன். ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தையும் ஒரு பெரிய பழைய மத்திய மந்திரியையும் ஒப்பேற்றப் போகிறார் என்று நினைத்தேன். எப்படி தப்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த எழுத்துக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்தன. அவ்வளவு சான்றுகளோடு அவர்களுடைய ஊழலை பற்றி அவர் எழுதினார். ஒரு மத்திய மந்திரியிலே பின்னால் அவர் 100 நாள் திகார் சிறைச்சாலைக்கு போய் வந்தார் என்பது வேறு. ஆனால் நான் நினைத்தேன் இவர்களுடைய அரசியல் ரெண்டுமே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், தமிழ்நாட்டு கார்ப்பரேட் நிறுவனம், அவர் மத்திய அமைச்சர், 2 பேரையும் பற்றி அவ்வளவு விரிவாக தெளிவாக சான்றுகளோடு, அதுவும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அரை பக்கம் எழுதுவார். அப்படி எதையும் அஞ்சாமல் சொல்வதற்கு ஒரு மனநிலை வேண்டும். அந்த மனநிலை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அது ரொம்ப அபூர்வமானது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். வர வர நாடு ரொம்ப கீழிறங்கி போய்விட்டது. போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டினுடைய தரம் பெருக வேண்டும். படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், மத்திய அரசாங்கம் PM ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் ஒரு 400-500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது. அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். கேந்திரிய வித்யாலயம் இருக்கிறது, நவோதய வித்யாலயம் இருக்கிறது. இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள். அதிலே இந்தி இருக்கும். அதுபோல் PM ஸ்ரீ திட்டத்திலும் இந்தி இருக்கும். உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு போ. என்ன 400-500 கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா? ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், வாதங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அந்த திட்டத்தில் உள்ள ஒரு 400-500 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்து விட்ட காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார். 48,000 கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் 48,000 கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த 500 கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால், எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரகில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை. ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீ சொல்லு, அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது, நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போ. இல்லாவிட்டால் இதெல்லாம் 500 கோடி 800 கோடி என்ன பெரிய தொகையா? நாங்கள் கடனே 8 லட்சம் கோடி வைத்திருக்கிறோம். இதில் என்ன 500 கோடியும் 300 கோடியும் வந்து என்ன ஆக போகிறது? ஆனால் இதனாலே தான் வாத்தியார்களுக்கு, ஏனென்றால் வாத்தியார்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள். இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் 7,000 பேர் 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் 30-40 ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை. நிரந்தரமாக்கினால் 1 லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆகவே அவனை 15,000 20,000 வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் இது என்ன அரசாங்கம் நடத்துகிற லட்சணமா என்று கேட்கின்றேன் நான். எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு, தற்காலிகமாக 30 ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் திருமணமான போது ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள், இவர் வாத்தியாராக இருக்கிறார், பெர்மனண்ட் ஆகி விடுவார், 1 லட்சம் ரூபாய் 1,5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன். கடைசியில் இவர் 20,000 ரூபாய் தான் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது, இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல, அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன். அவ்வளவு PM ஸ்ரீ திட்டத்தில் ஒரு 500-800 கோடி ரூபாய் தராத காரணத்தினாலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று இவர் சொன்னது
எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தார், ரொம்ப வசதியானவர், ரொம்ப வசதியானவர். ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்து கொண்டே இருந்தான். இவர் வீட்டிலே அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் ஆகிவிடலாம் என்று முடிவு செய்து, அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு. ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான். கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான். சரி என்று சொல்லி நல்ல மழை பெய்திருந்தது, அமாவாசை இருட்டு. செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார். இவன் போய் சுவரிலே கண்ணக்கோல் வைத்தான். வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான். ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி, ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான். மழை வேறு பெய்திருந்தது, சுவர் வேறு பொது பொது இருந்தது. அந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான். காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான். இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிக்காரி. செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கெல்லாம் வந்திருக்கணுமே, இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள். கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள். உடனே நேர அரசனிடம் போனாள். கணவரே, அரசரே, என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தாள். உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை. நம்ம பிஎம்சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு போல உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்து கொண்டு வா என்று சொன்னான். வந்தவுடன் மன்னன் கேட்டான், செட்டியார் உன் வீட்டில் தானே செத்தார்? ஆமாம். உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார்? ஆமாம். அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார். செட்டியார் நினைத்தார், அவன் திருடன் கண்ணக்கோல் வைத்து சுவர் உடைந்து செத்திருக்கிறான், ஆனால் மன்னன் கேட்கிறான் உன்னுடைய வீட்டில் செத்தான், நீதான் பொறுப்பு என்று. சரி, இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம், செத்து போய்விட்டார், ஆனால் அரசே அதற்கு நான் பொறுப்பில்லை. இந்த கொத்தனார் ரொம்ப சொதவென்று சுவரை கட்டி விட்டார், ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான். நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருந்தால் செட்டியார் செத்திருக்க மாட்டார், கொத்தனாரை கேளுங்கள் என்று சொன்னான். கரெக்ட், கொத்தனாரை கூட்டி கொண்டு வா என்றான். கொத்தனார் வந்தார். ஆஹா, ரொம்ப முட்டாளாக இருக்கிறான், செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான். அரசே, நான் தான் கட்டினேன், அது சொத என்று இருந்தது, எனக்கு தெரியாது. இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள், ஆகவே இது சித்தாள் பொறுப்பே தவிர என் பொறுப்பில்லை என்றான். மன்னர் கரெக்ட், சித்தாளை கூட்டி கொண்டு வா என்றார். சித்தாள் வந்தாள். வந்து சொன்னாள், எப்பவும் ஒரு சின்ன பானையில் தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும், அதில் நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம். இந்த தடவை மண்பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான், அதனால் தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது, அதனாலே நான் பொறுப்பில்லை என்றாள். சரிதான் சரிதான், அந்த மண்பாண்டம் செய்வரை கூட்டி கொண்டு வா என்றான் மண். அவர் வந்தார். அவர் வந்தவுடன் இவன் கேட்டான், ஐயா, நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன், இந்த அம்மா சொல்வது சரிதான், ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள். நான் நிமிர்ந்து பார்த்தேன், வாய் அகண்டு விட்டது. இவள் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது, அவளை கேளுகிறான். சரி என்று நாட்டியக்காரியை கூட்டி கொண்டு வர சொன்னான். நாட்டியக்காரி சொன்னார், அரசே, நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள், வந்து என்னோடும் இருந்து விட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள். அந்த சாரை பற்றி பேசாது, போஸ்ட் அடிப்பான், சாரை பற்றி பேசாது. நான் போகின்ற வழியில் குயவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கேஸ் டிஸ்மிஸ், போங்கடா என்று சொல்லிவிட்டார். இப்படி ஒரு பதிலை நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது. 500 கோடி ரூபாய் அவர்கள் தராத காரணத்தினால் 18,000 ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் அந்த முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அந்த அறிவார்ந்த வாதங்கள் இல்லை. ஒரு காலத்தில் ராஜாஜி இங்கே இருந்தார், காமராஜர் இருந்தார், எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள்.
தமிழ்நாட்டுக்கே இன்னும் 500 ஆண்டுகளுக்கு 2 அறிஞர்கள் தான் உண்டு. ஒன்று ராஜாஜி, இன்னொன்று ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளவு பெரிய அறிஞர். நான் 25 வயதாக இருக்கிற போது ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் ஒரு முறை பெற்றேன். அப்பொழுது காங்கிரஸ், நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். சின்ன பையன்களை எல்லாம் அப்பொழுது முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது காமராஜை பார்த்து விட்டு ராஜாஜி வீட்டுக்கு போனோம். ராஜாஜி வீட்டுக்கு போனால் வெள்ளைக்காரங்களோடு பேசி கொண்டு இருந்தார். வாசலுக்கு நேரே பசுலுல்லா ரோட்டில் ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தார். அங்கிருந்து பார்த்தால் வாசலில் இருக்கின்ற எங்களை தெரியும். நாங்கள் 2-3 பேர் போயிருந்தோம். ஒரே ஒரு போலீஸ்காரர் இருந்தான். கவர்னர் ஜெனரலாக இருந்தோ அவர் வீட்டில் ஒரே ஒரு போலீஸ்காரன் இருந்தான். அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அந்த முரளி என்று கல்கியில் இருக்கிறவர் வந்தார். என்ன என்று கேட்டார். ராஜாஜியை பார்க்க வேண்டும். என்ன ராஜாஜி பார்க்க வேண்டுமோ? பொள்ளங்க வாங்க போகிறது மாதிரி சாதாரணமாக சொல்கிறேன். அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு தான் பார்க்கணுன்னா. அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுங்கிறதே அப்போ தான் நான் வாழ்க்கையில் முதலாகவே கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி காமராஜ் வீடு திறந்து கிடக்கு, நாங்கள் போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் அவர் வருவார், எல்வி சம்பளத்தை கொடுப்போம். அப்புறம் என்னப்பா அப்படிம்பார். ராஜாஜி சொன்னோன்னே அப்படின்னு நின்று நாங்கள் போகலை. நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். என்னார் ஐயா, நாங்கள் போட் மெயிலுக்கு போனோம். ஓ, எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கியா ராஜாஜியை பார்க்க என்று சொல்லி விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நாள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் போன பிறகு ராஜாஜி அங்கிருந்து எங்களை பார்த்தார். பிறகு அவர்களை வர சொல்கின்றார். நான் கிட்டத்திலே போய் கும்பிட்டேன். அவர் காதை காட்டி கிட்டத்திலே வந்து பேசு என்று சொன்னார். அவர் பக்கத்திலே ரொம்ப நெருக்கமாக நின்று கொண்டு நான் பேசினேன். அவர் இந்த பக்கம் ஊஞ்சலில் இப்படி இருக்கிறார், நான் இப்படி பக்கத்தில் நின்று பேசுகிறேன். என்னுடைய இடது தோளிலே அவருடைய வலது கையை வைத்து கொண்டார். 20 மணித்துள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தால் அந்த கையை எடுக்கவே இல்லை. ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசத்தை விட சுகமானது அது. அப்புறம் கேட்டார் என்ன ஏது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். அதில் சுவையானது என்ன என்றால், நான் உங்களுடைய சுயராஜ்யாவை படிப்பேன் என்று சொன்னேன். சொன்னவுடன் ரொம்ப மகிழ்ச்சி, நீ எல்லாம் படித்தால் நல்லது என்று சொல்வார் என்று எதிர்பார்த்து அப்படி சொன்னேன். புரிகிறதா என்று கேட்டார். புரிகிறதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும், என்ன விடாமல் படிக்க படிக்க புரியும் என்று சொன்னார். அதான் அவர். ஆகவே அதற்கு அப்படி ஒரு மனிதனை வாழ்நாளில் ஒரு முறை சந்திக்கவும் அவர் என்னுடைய தோளை தொடவுமான வாய்ப்பினை நான் வாழ்க்கையில் பெற்றேன். எவ்வளவு அந்த தரம்தான் சுவராஜ்யாவிலே கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்பொழுது பத்திரிகைக்காரர்களெல்லாம் அவரை கேட்டார்கள், சோசலிசத்தை ஆதரித்தீர்கள், அபேதவாதம் என்று எழுதினீர்கள், எவ்வளவு வலிமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள், ஒவ்வொரு ஊருக்கும் எதற்கு ஒவ்வொரு கிணறு வேண்டும், ஊரிலே பொதுவாக ஒரு ஊருணி இருந்தால் தங்களுக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து எடுத்து செல்லலாமே, ஊருக்கு ஒரு பொதுவான ஊருணி இருப்பது போலத்தான் பொதுவான அரசு இருப்பது, பொதுமை அரசு இருப்பது என்று அபேதவாதத்தில் ராஜாஜி எழுதியிருக்கிறார். இவன் கேட்டான், அபேதவாதம் பேசினீர்கள், இப்பொழுது கடைசியிலே நீங்கள் அபேதவாதத்திற்கு எதிராக சந்தை பொருளாதாரத்தை, மார்க்கெட் எக்கானமியை பேசுகிறீர்களே என்று கேட்டார்கள். அதே போல ஒரு கட்டத்தில் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் திணித்தீர்கள், இப்பொழுது நீங்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள், இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று கடுமையான சொற்களால் சொல்லுகிறீர்கள், இஸ் இட் கன்சிஸ்டன்ட் என்று கேட்டார்கள். அதுக்கு ராஜாஜி சொன்னார், கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று சொன்னார். சொல்லிவிட்டு சுவராஜ்யாவில் இதை கட்டுரை எழுதினார். இந்த கட்டுரையை நான் படித்தேன். 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது. 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறான், முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா என்பது அல்ல முக்கியமானது, எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. இப்படி சிந்திக்க நமக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். இஸ் இட் கன்சிஸ்டன்ட்? தட் இஸ் நாட் எ கொஸ்டின். அது கன்சிஸ்டண்டாக இருக்கட்டும், இன்கன்சிஸ்டண்டாக இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமானதில்லை. எந்த ஒன்றாக இருந்தாலும் அது தர்மத்தோடு பொருந்துகிறதா என்ற அடிப்படையில் தான் எந்த ஒன்றையும் பார்ப்பார். ஆகவே கால மாறுதல்களுக்கு தக அவர் கொண்டு வந்த கருத்து மாற்றங்கள் என்பவை தர்மத்திற்கு மாறானவை அல்ல. அவருடைய வாழ்க்கை தர்மத்தை நோக்கியது. தர்மமாக நடந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்று கருதியவரே தவிர இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட்டை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. நாட்டிலே ஒரு வாழ்க்கையை தர்மத்திற்கு பொருந்துமாறு வாழ்வது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதனை நான் பார்த்தேன்.
எவ்வளவு சங்கதிகள் எவ்வளவு அவர் மீது அவதூறுகள் வீசப்பட்டாலும் அந்த அவதூறுகளுக்கு அவர் வாழ்நாளில் பதில் சொன்னதே இல்லை. இவனுடைய புகழுக்கும் இகழுக்குமா நாம் பெறப்படுத்தோம்? அந்த உயிர் அது பெற வேண்டிய பலன், அது கிடைத்தேற வேண்டிய நிலை, இதுதான் முக்கியமே தவிர இவன் என்ன, இவனுடைய அறிவுக்கு தக அவன் புகழுவான் அல்லது இகழுவான், இவனுடைய புகழ்ச்சியை பற்றி என்ன இருக்கிறது என்று அவர் எப்பொழுதும் கவலைப்பட்டதில்லை. பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது. நான் மணியம்மையை மணந்து கொள்ள நினைக்கிறேன், உடலுக்காக அல்ல, உடல் கருதி அல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, எவன் மீது நம்பிக்கை இல்லை, எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார். ஐயோ என்ன இப்படி சொல்லுகிறாரு, அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம். என்னுடைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்கள், ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார். அதற்கு ராஜாஜி பதில் எழுதுகிறார், இஸ் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார். மணியம்மை சாகாதவரா? உன்னுடைய சொத்தை காலகாலத்துக்கும் அவர் காத்து விடுவாரா? அவர் போன பிறகு யாரோ ஒருவன் வருவான் இல்லை, அது மாதிரி ஒருவன் இப்பொழுதும் வருவான். இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது. அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார். ஆனால் ராஜாஜி ஒரு குல்லூகப்பட்டார். அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிளந்து விட்டார், குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தார்கள், அண்ணா உட்பட. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால், இவர்கள் பேசுவது பேசட்டும், ராஜாஜி இதற்கு பதிலே சொல்லவில்லை. பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை, ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை, அவர் வேண்டாம் என்று தான் சொன்னார், நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் இருந்து விட்டார். அப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார். வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் என்று. 28 ஆண்டுகள் கழித்து பெரியாரும் தெரியும் ஞாபகம் இல்லை, அந்த கடிதமும் ஞாபகம் இல்லை. இல்லை, எதற்காக சொல்கிறேன் என்றால், குடிகேடி குல்லூகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தான் செய்து தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில்லை. எதற்காக? இவனுடைய புகழும் இகழும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார். எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள். அவர் கொண்டு வந்த கல்வி திட்ட பாடநூலிலே மணிநீதி இருந்ததா இல்லை குலக்கல்வி இருந்ததா? சும்மா பணம் இல்லை, அரசாங்கத்தில் புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது, நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும், அதற்கு வசதி இல்லை, ஆகவே 2 அரை நேரமாக பிரித்து 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி. நிருபர்கள் கேட்டார்கள், மீதி நேரத்தை என்ன செய்வது என்று. ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் அது ஒரு கைத்தொழில் தானே, நல்லது தானே என்று சொல்லிவிட்டார். அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்லுகிறான், அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான், இது குலக்கல்வி. கல்வியிலே குலத்தன்மை ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னார், இது கற்றுக்கொண்டால் நல்லது தானே, சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே, படிப்போடு இதையும் சேர்த்து செய்யட்டுமே என்று சொன்னார். குள்ளுகப்பட்டர் குலக்கேடர் என்று பேசாத பேச்சு பாக்கியில்லை, ஒன்றுக்காவது பதில் சொல்லவில்லை. இந்த காமராஜர் வந்து சொன்னார், இந்த கல்வி திட்டம் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது, நீங்கள் விட்டு விடுங்களே என்று சொன்னார். ராஜாஜி சொன்னார், நான் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற வசதியில் 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன், ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன், வேறு ஆளை வைத்து கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நடத்த என்று சொன்னார். காமராஜர் சொன்னால், நீங்களே முதலமைச்சராக இருங்கள், கல்வி திட்டத்தை விட்டு விடுங்கள், எதிர்ப்பு வருகிற போது விட்டு விடுவது தானே காங்கிரஸுக்கு நல்லது என்று சொன்னார். எதிர்ப்பு அறிவாக வரும், அறிவில்லாமல் வரும், அதல்ல முக்கியம், யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டத்தை நடத்தி என்று சொன்னார். காமராஜர் யோசித்தார். ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உடல்நலம் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமாக அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்து தான் முதலமைச்சராக ஆக்கினார்கள். பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு போனார் 2 பேர், ஒரு ஆள் ராஜாஜி, இன்னொரு ஆள் காமராஜர். அந்த நாற்காலியை உதறி விட்டு போனார். இதே மாதிரி ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. அவர் கீழே ஆட்சியில் இருந்தார், மேலே மந்திரி சபையிலே அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள்.
அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது. அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக, இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை விட்டு போய்விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன். அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை, மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை. 2 மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்து கொண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு முடித்து கொண்டு விட்டார். ஈழம் அழிந்தது. நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன். நானா இந்த பிழையை செய்தேன்? மைய அரசாங்கம் அல்லவா செய்தது? மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன். ரொம்ப வலிமையான கட்டுரை. கருணாநிதி ரொம்ப நொந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை படித்துவிட்டு. நான் எழுதினேன், உண்மைதான், சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள், மைய அரசு தான் அதற்கு உதவி செய்தது, மைய அரசினுடைய முடிவுதான். ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால், நான் உள்ளே இருக்க மாட்டேன், வெளியே வந்து விடுவேன், இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன், தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால், கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது, காங்கிரஸால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது. அந்த போர் நின்றிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துப்போவதுதான், நமக்கு பதவிதான் முக்கியமே தவிர, நாம் அதில் சரி வெளியே போவதென்றால் என்று நம்மை விரட்டி விட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலேயும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன். ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது, நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன். ஒரு ஊது உலை, கொல்லனுடைய ஊது உலையிலே ஒரு கடப்பாறையை அடித்து கொண்டிருப்பார்கள். அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும், அதில் அடிப்பான். அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் புதைந்துவிடும். அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை, ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாறையை வைத்து அடிப்பான். அந்த கடப்பாறையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாறை நெய்யும். நான் சொன்னேன், ஈழத்தை கடப்பாறையால் அடித்தவன் மைய அரசு. அந்த கடப்பாறை நைபடுவதற்கு கீழே இருந்து தாங்கி கொடுத்த இரும்பு தண்டு நீங்கள். எவ்வளவோ நடந்தது அரசியலிலே, என்னென்னவோ செய்தார்கள், கடைசியிலே கீழ்நிலைக்கு வந்து விட்டது. ரொம்ப மோசமாக அரசு போய்விட்டது. 5 கலெக்டர்கள் 38,000 கோடி ஊழலை எதிர்கொள்வதற்கு நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய நிலைமையை இந்த அரசு ஏற்படுத்திவிட்டது. ஆற்று மணலை திருடினீர்கள் என்பதை மேலே இருந்து விண்வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டது. 38,000 கோடி ஊழல் ஏற்பட்டது. 4,000 கோடி கணக்கிலே கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்முடைய மைய அரசினுடைய ஆயத்தத்துறை தெரிவிக்கிறது. இது துல்லிதமாக மேலிருந்து கணக்கிடப்பட்டது. இப்பொழுது இந்த 5 கலெக்டர்கள் தான் இதற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே இவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். 38,000 கோடி வருமானம் வந்தால் 4,000 கோடி தான் கணக்கிலே வரும் என்றால் எத்தனை மடங்கு அடிப்பது? எத்தனை மடங்கு அடிப்பது? நீ ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாயே மாதம், இதை 3000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவாகும். 3000 கொடுப்பதற்கு 33,000 கோடி செலவாகும். மீதம் 1000 கோடி இருக்கும். இப்பொழுது கலெக்டர்களை கொண்டு போய் எங்கே பின்னி விட்டு விட்டாயே, அவனா 38,000 கோடி அடித்திருப்பான். உனக்கு எவ்வளவு பங்கு, அவனுக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இப்படி ரொம்ப பகிரங்கமாக ஒரு காரியங்கள் எல்லாம் நாட்டில் நடக்கின்ற நிலை வருமானால் கலெக்டர்களையெல்லாம் நாசமாக்கி விட்டார்கள். நீ நாசமாய்ப்போ, உன் குடும்பம் நாசமாய் போகட்டும், இதுதான் உங்களுக்கு குலத்தொழில், செய்யுங்கள். அதிகார வர்க்கத்தை அயோக்கியர்களாக மாற்றிவிட்டீர்களே என்று கேட்கிறேன் நான். ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள். அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான். அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அவன் மீது 20 வழக்கு இருக்கிறது. அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள்.
இது 2-3 நாளில் பெரிய அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடம் பெரிய கிளர்ச்சி உணர்வு ஏற்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இதை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு செலுத்துகின்றன என்ற நிலை வந்த பிறகு மறுபடியும் போலீஸிலிருந்து அவனை கூப்பிட்டு விடுகிறார்கள். உடனே அவருடைய கட்சிக்காரர்களெல்லாம் சேர்ந்து கும்மாளமாக நாட்டியம் ஆடிக்கொண்டு அவனை கொண்டு வந்து போலீஸில் விட்டு எத்தனை மணிக்கு வருவாய் என்று வேறு கேட்டு விட்டு போகிறார்கள். இது எதனால்? சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் ரொம்ப வேகம் எடுத்தது வழக்கு. அதனாலே இப்பொழுது அவன் உள்ளே இருக்கலாம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சார் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. இவன் அந்த சாரோடும் போக வேண்டும் என்றானே, இதற்கு கூட்டணி சேர்க்கிறான் பாருங்கள். எதற்கெல்லாம் கூட்டணி என்று ஒரு வரிசையே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இத்தகைய நிலையில் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்கிறது, தானாக எடுக்கிறது. உயர் நீதிமன்றம் எடுத்து சொல்லுகிறது, இந்த போலீஸ் இதில் தலையிட வேண்டாம் என்று போலீஸுக்கு தடை பிறப்பித்து 3 பெண் போலீஸ் அதிகாரிகளை போட்டு இந்த வழக்கை நடத்தி இதற்கான அறிக்கையை என்னிடம் கொடு என்று சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதை விட அசிங்கம் ஒரு அரசாங்கத்திற்கு வேற என்ன இருக்க முடியும்? நீ திருட்டுத்தனமாக இந்த வழக்கை நடத்துவாய், மோசமாக நடத்துவாய், நீதிக்கு புறம்பாக நடத்துவாய். ஆகவே உன்னையும் உன் போலீஸையும் நான் நம்பவில்லை, வெளியே இரு. 3 IAS அதிகாரிகள் இந்த வழக்கை நடத்தட்டும் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால் இந்த அரசை பற்றி உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிற கருத்து தெளிவாக வெளிப்படவில்லையா என்று கேட்கிறேன். ஆகவே போலீஸும் அவனுடைய கையாள், சர்க்கார் வக்கீலும் அவனுடைய கையாள். அப்புறம் எந்த நீதியை இவர்கள் நிலைவாட்டுவார்கள்? நீ சொன்னாயே மனு நீதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று. இப்பொழுது உன் கட்சிக்கு ஒரு நீதி என்கின்ற முறையைத்தானே நீ கடைபிடிக்கிறாய், வேற என்ன செய்கிறாய்? சரி, இந்த வழக்கு இனிமேல் அதிகார வர்க்கம் போலீஸ் இதை நடத்துவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் போலீஸின் மீது மரியாதை கோர்ட்டுக்கு போய்விட்டது. அந்த போலீஸை கையாளாக வைத்திருக்கிற அரசாங்கத்திற்கு மரியாதை போய்விட்டது. நான் கேட்கிறேன் உயர்நீதிமன்றத்தை, இந்த ஒரே ஒரு வழக்கிலே மட்டும் நீங்கள் இந்த அரசை விலக்கி வைத்தால் போதுமா என்று கேட்கிறேன். இந்த அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும், இப்படித்தான் நடந்து கொள்ளும். போலீஸ் அவர்களுடைய கையாளாகத்தான் இருப்பார்கள், சர்க்கார் வக்கீல் அவருடைய கையாளாகத்தான் இருப்பான். ஆகவே வல்லபாய் பட்டேல் என்ன கருதி இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்? ஆட்சி வர்க்கம் ஒன்று, அவனுடைய வேலை சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் போடுவது, வரி வசூல் செய்வது, திட்டங்கள் வகுப்பது, திட்டங்கள் போட்டு கொடுப்பது தானே தவிர எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கத்திற்கு. அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கேட்டார்கள், IAS அதிகாரிகள், இவன் கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிற போது எங்களை பாழாக்கி விடுவானே, நீங்கள் என்ன எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்து எல்லா குடுமையையும் அவனிடம் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், IAS அதிகாரிகளை வேலையை விட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நீக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்தார். அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம், அவன் திருடுகின்றவனாக வருவான் காலப்போக்கில். காந்தியால் உருவாக்கப்பட்ட மனிதர்களெல்லாம் வெளியேறுகின்ற போது இந்த மாற்றம் நிகழும். அப்படி நிகழ்கின்ற போது நீங்கள் அவனுக்கு கையாளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை விலக்க முடியாது என்ற பாதுகாப்பை தந்து வைத்திருக்கிறேன், அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது முழுக்க IAS அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய கையாளாக போய்விட்டார்கள். ஆக லெஜிஸ்லேச்சர் தோற்றுவிட்டது. அது அவர்கள் பகிரங்கமாக கொள்ளையடிப்பது தான். இது ஒரு பெரிய நிறுவனமாக, கார்ப்பரேட் நிறுவனமாக அரசு ஆகிவிட்டது. எப்படியோ நாம் பெரும் பணத்தை முதலீடு செய்து இந்த வாக்குகளை பெற்று ஜாதி மற்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி அரசாங்கத்தில் உட்கார்ந்து விட்டால் பிறகு எவ்வளவு பணமும் அடிக்கலாம். பள்ளிமேல் தியாகராஜன் ஒரு முறை சொன்னார், அப்பனும் மகனும் துப்பாக்கி ஏன் போகிறார்கள் என்றால் 30,000 கோடியை எங்கே வைப்பது என்று புரியாமல் போகிறார்கள் என்று சொன்னார். அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய்விட்டது. அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய் ரொம்ப மோசமான மந்திரியாக ஆகிவிட்டார். அதற்கு பிறகு மூடிய வாயை அவர் இன்றும் திறக்கவில்லை. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது. அதற்கு அடுத்தபடி நம்முடைய பியூரோக்ரசி போய்விட்டது. அப்புறம் நம்முடைய பத்திரிகைகளுக்கு விஸ்வாமித்திரர் மேனகையிடம் கவிழ்ந்தது மாதிரி இவர்கள் விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள், அரசு விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். விஸ்வாமித்திரரே கவிழ்ந்தது மாதிரி இவர்களும் கவிழ்கிறார்கள். 3வது தூணான ஜனநாயகத்தின் 3வது தூணான பத்திரிகை துறையும் போய்விட்டது. மீதம் இருப்பது ஒரு அளவுக்கு நீதித்துறை. அவர்களை நியமிக்கிற அதிகாரம் மைய அரசுக்கு எந்த அரசுக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நான் சொல்லுகிறேன், இந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறேன், இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீங்கள் இந்த அரசாங்கத்தை விலக்கி வைக்கிறீர்களே, இந்த ஒரு வழக்கில் மட்டும் போலீஸை விலக்கி வைக்கிறீர்களே, எல்லாவற்றிலும் இப்படித்தானே நடக்கிறது. உடனே இவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இனிமேல் யாரும் கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை என்று புதிய சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். நீ மரண தண்டனை கொடு, எந்த தண்டனை கொடு, அதை நிறைவேற்றவும் அதை நடைமுறைப்படுத்தவுமான அதிகாரம் உன்னிடம் இருக்கின்ற வரையிலும் மரண தண்டனை எங்கே நடக்கும் என்று கேட்கிறேன் நான். அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் உன்னிடம் தானே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றுவதற்குத்தானே தவிர மரண தண்டனை என்று சொன்னால் உடனே பாருங்கள், பெண்ணுக்கு பரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய தண்டனையை இந்த அரசாங்கம் அளிக்கிறது என்று சொல்வார்களே தவிர, மறுபடியும் அரசாங்கங்கள் தன்னுடைய போக்குக்கு ஏற்ப அதிகார வர்க்கத்தை கையில் வைத்து கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது, இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் முன்வந்தால் போதாது. அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடித்தளத்தில் இருந்து இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஊழலான மந்திரி சபை அமைந்து விடுமானால், ஜனநாயகத்தில் நீங்கள் மாற்ற முடியவில்லையே, 50 ஆண்டு காலமாக மாற்ற முடியவில்லையே, அவன் பணத்தை வைத்து ஜாதியை வைத்து மற்றவற்றை வைத்து மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து விடுகிறானே. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல அரசியல் நடக்கிறது. அப்புறம் என்ன நீதியை நீங்கள் சொல்லி அந்த இடத்தை பிடிக்க முடியும்? ஆகவே இவனிடமிருந்து இருக்கின்ற அதிகாரங்களால் சமூகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஒவ்வொருவனும் சும்மா பல 1000 கோடி ரூபாயை சுரண்டுவதற்கும் இந்த மக்களை நாசப்படுத்துவதற்கும் இதற்காகத்தானா வ.உ.சி. செக்கெடுத்தார்? இதற்காகத்தானா காமராஜனும் வேதாரண்யத்துக்கு உப்பு எடுப்பதற்கு ராஜாஜி நடந்தார்? 10 ஆண்டுகள் காமராஜர் சிறையிலே இருந்தார். முத்துராமலிங்கத்தினுடைய வாழ்க்கையை பல காலம் சிறையிலே கழித்தார். இவ்வளவு மனிதர்களும் பாடுபட்டது என்பது இவ்வளவு மோசமான அரசு வரும் என்பதற்காகவா? தாமஸ் மன்ரோவை போல ரயத்துவாரி முறையை கொண்டு வந்து ஒரு வெள்ளைக்காரன் இந்த நாட்டை எவ்வளவு பெரிய அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறான். இன்னமும் அந்த தாமஸ் மன்ரோவினுடைய சிலை அங்கே குதிரையிலே ஆரோகணித்தவன் அமர்ந்திருக்கிற சிலை இருக்கிறதே, அவனை பார்க்கிற போதாவது புத்தி வர வேண்டாமா? இவனுக்கு ஏன் சிலை வைத்திருக்கிறார்கள்? எல்லா வெள்ளைக்காரனும் போய்விட்டானே, இவனுக்கு மட்டும் ஏன் சிலை இருக்கிறதே என்று சொன்னால், இவன் தமிழ்நாடு மேம்படுவதற்காக மிகப்பெரிய அளவிற்கு ஜமீன்தார்களை அரசு ஆதரித்து கொண்டிருந்த போது குடியானவர்களை ஆதரிப்பதற்காக தாமஸ் மன்றோ ரயத்துவாரி திட்டத்தை கொண்டு வருகிறான். எப்படியோ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறோம். இவனை எல்லாம் நாம் ஏன் விரட்டினோம் என்றால், அவன் சுரண்டுகிறான் என்பதற்காக விரட்டினோம். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? அவனுடைய சுரண்டல் ஒரு அளவுக்குத்தான் இருந்தது, உன்னுடைய சுரண்டல் தாங்க முடியவில்லை. பாரதி ஒன்று சொல்லுகிறான், கனவு கண்டு சொல்லுகிறான் சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும் என்று. ரொம்ப சுதந்திரம் என்பதே பேச்சு என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து, நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்கிறான். எல்லாரும் ஒன்றென்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே, நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்றான். நயவஞ்சகக்காரர்களுக்குத்தானே வாழ்வு வந்திருக்கிறது.